வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம கடைக்கு ஒரு டிவி சர்வீஸ்க்கு வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சவுண்டு கேட்குது, படம் மட்டும் வரலன்னு சொல்லியிருந்தாரு. இந்த டிவியை எப்படி சரி பண்ணி கொடுக்குறதுனா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சில கஸ்டமர் கடையில் டிவி ரிப்பேர் பண்ண வரும்போது ஆன்லைனில் டிவி வாங்கலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஆன்லைனில் வாங்குறது தான் பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தா சர்வீஸும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த கஸ்டமர் டிவி வாங்கி 4 வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாதான். இப்போ தான் இந்த ஸ்கூல் லீவில் தான் பேக் லைட் வீணாக போயிருக்குது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பசங்க ரொம்ப நேரமாக டிவி நிறுத்தாமல் பார்க்குறாங்க. இந்த வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா, இதுமாதிரி பேக் லைட் அதிகமான ஹீட்டில் கண்டிப்பாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த டிவியே டிஸ்பிளே வீணாக போயிருந்தா இந்த டிவியை சரி பண்ணாத வேறு டிவியை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இந்த டிவி சிம்பிளான ரிப்பேர் இருக்கிறதுனால இந்த டிவியை மறுபடியும் சரி பண்ணி கொடுக்க போகிறேன். ஆன்லைனில் வாங்கும்போது இது மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் எந்த டிவி வேணுமோ வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இயர் வாரண்டி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம் ஓடும். லோ பட்ஜெட் டிவி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேபிள் டிவியில் பார்க்குறீங்க, இல்லை ஒரு டிடிஹெச்சில் பார்க்குறீங்கன்னா, அதாவது ஓடிடி இல்லாமல் வெறும் நீங்கள் கேபிளில் இல்லை டிடிஹெச்சில் பார்க்குற மாதிரினா சாதா டிவி வாங்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிகமாக கண்டென்ட் வீடியோ கண்டென்ட் சில பேர் நெட்ஃப்ளிக்ஸ் பார்ப்பாங்க, அமேசான் பிரைமில் பார்ப்பாங்க, இல்லை டிடிஹெச் சவுண்டோட எதிர்பார்ப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கம்பெனி டிவி தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். இப்போ இந்த டிவி எப்படி சரி பண்ணுறதா இந்த வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இது மாதிரி ரிப்பேர் வந்தால் எப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன். இப்போ டிவி ஓப்பன் பண்ண உடனே நம்ம பேக் லைட்லேருந்து சப்ளை 2 ஒயர் மூலிமா வெளியில் அந்த மதர் போர்டில், அதாவது காம்போ போர்டில் கனெக்ட் ஆகும். இப்போ மதர் போர்டில் எல்இடி டிவிக்கு சப்ளை போகலாம், பேக் லைட் எரியாது. இப்போ நம்ம தனியாக செக்கர் வச்சு செக் பண்ணும்போது சில டிவியில் லைட் எரியும். இப்போ இந்த மாடல் டிவியில் லைட் எரியல, அதாவது சப்ளை கூடலை. இப்போ நம்ம இந்த செக்கர் மூலிமா செக் பண்ணும்போது ஒரு 2, 3 பல்பு வீணாக போயிருந்தாலும் பேக் லைட் எரியும். ஆனால் இந்த டிவியில் எதுவுமே சுத்தமாக எரியல. அந்த 300 வோல்ட் காமிக்கிறது அப்படியே தான் இருக்குது. இதே சப்போஸ் ஒரு 56 வோல்ட் காமிக்குதுன்னா பேக் லைட் கண்டிப்பாக எரியும். இது சப்ளை 56 வோல்ட்டுன்றது டிவிக்கு மாறுபடும். இது ஒரு 32 இன்ச்சுன்றதுனால ஒரு 56 வோல்ட் எடுக்கும். டெஸ்டரில் 56 வோல்ட் மட்டும் எடுக்குதுன்னா கண்டிப்பாக பேக் லைட் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே 30 வோல்ட்டு, 100 வோல்ட்டு, 60 வோல்ட்டு அப்படி மாறி மாறி வந்தால் எல்இடி பேக் லைட் ஸ்டிப்பில் ஏதாவது 2, 3 பல்ப் வீணாக போயிருதுன்னு அர்த்தம். அதாவது விட்டு எரிஞ்சாலுமே இதுமாதிரி ப்ராப்ளம் இருக்குது. விட்டு செக்கரில் ஏறி மதர் போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கும்போது எரியாது. சில கஸ்டமர் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறாங்க, செக்கரில் எரியுது ஆனால் மதர் போர்டில் லைன் கொடுக்கும்போது, அதாவது டிவியில் லைன் கொடுக்கும்போது எரியலன்னு சொல்கிறாங்க. இதுதான் காரணம். எல்இடி 3 வோல்ட்டில் போட்டிருக்காங்க. இது 3 ஸ்ட்ரிப்லையும் நான் பேக் லைட் செக்கரை வச்சு செக் பண்ண போகிறேன். இந்த எத்தனை ஸ்ட்ரிப்பு வீணாக போயிருக்குது, அந்த வீணாக போன ஸ்ட்ரிப்பில் எத்தனை பல்பு எரியுதுன்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிப்பு வாங்க போகிறீங்கன்னா கடைக்காரன் கேட்பாங்க 3 வோல்ட்டா இல்லை 6 வோல்ட்டான்னு கேட்பாங்க. இப்போ இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பில் நான் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எதுவுமே எரியல. இதே 2ஆவதில் செக் பண்ணும்போது எல்இடி பல்பெல்லாம் எரியுது. அதுக்கப்புறம் 15.7 வோல்ட் காமிக்குது. இது கரெக்டான சப்ளை கிடையாது. சில டெஸ்ட்டில் அதிகமாக காமிக்கும், சில டெஸ்ட்டில் கரெக்டாக காமிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 எல்இடினா அதிகமாக 5 வோல்ட் சப்ளை எடுக்கும். அதாவது 3 வோல்ட்டு 3 ஸ்ட்ரிப்பும் சேர்ந்து கிட்டத்தட்ட 45 வோல்ட் எடுக்கும். இது ஒரு 32 டிவியினுடைய பேக் லைட் சப்ளை அவ்வளோதான். இந்த டிவியில் ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும் ரிப்பேர் ஆனதுனால அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை மட்டும் நான் கழட்டிட்டு அதே மாடலில் உள்ள 3 ஸ்ட்ரிப்பை தான் போட்டு டிவி ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப்பில் வேல்யூ ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் 2 ஸ்ட்ரிப்பு மட்டும் பழைய ஸ்ட்ரிப்பு போட்டு புதுசாக ஸ்ட்ரிப்பு போடும்போது புது ஸ்ட்ரிப்பில் கிட்டத்தட்ட ஒரு 16 வோல்ட் காமிக்குதுன்னா பழைய ஸ்ட்ரிப்பில் கிட்டத்தட்ட 15.5 வோல்ட் காமிக்கும். இது டிவி நாளடைவில் நீங்கள் அது ரன்னிங் ஆகும்போது ஏதாவது ஒரு பல்பு மறுபடியும் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இது மாதிரி பழைய ஸ்ட்ரிப்பு எல்இடி ஸ்ட்ரிப் நம்ம ஸ்டாக்கில் இருந்தாலும் மாற்றக்கூடாது. இதே புதுசாக நீங்கள் ஒரே 3 ஸ்ட்ரிப்பும் ஒரே மாதிரி எடுத்திங்கன்னா ஒரே மாதிரி கரண்ட்டு எடுக்கும், ஒரே மாதிரி சப்ளை எடுக்கும். அதனால் டிவி ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எல்இடி மாற்றி போட்டாலும் பேக் லைட் டிரைவரோட ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதுவே பேக் லைட் டிரைவரில் ரிப்பேர் இருந்தாக்கா பேக் லைட் டிரைவர் அந்த 24 வோல்ட் மட்டும் தான் வரும். அப்படி இல்லைனா கிட்டத்தட்ட ஒரு 36 வோல்ட்டு அந்த ரேஞ்சில் வரும். ஆனால் பேக் லைட் எரியாது. கிட்டத்தட்ட ஒரு 56 வோல்ட்லேருந்து 120 வோல்ட் வரைக்கும் வந்தால் மட்டும்தான் அந்த பேக் லைட் டிரைவர் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சில டிவியில் பேக் லைட் வீணாக போச்சுன்னா கூட சப்ளை உங்களுக்கு கொடுக்காது. அப்படியே ஒரு 100 வோல்ட் காமிச்சு உடனே கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி போய்டும். இது ஒரு இன்வெர்ட்டர் மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது லோடு எடுத்தால் மட்டும்தான் அந்த சப்ளை கண்டினியூவாக வரும். லோடு எடுக்கலைன்னா உடனே ஸ்டாண்ட் பை மோடுக்கு போய்டும். அதுக்கப்புறம் 24 வோல்ட் மட்டும் தான் வரும். இதை கரெக்டாக செக் பண்ணணும்.
சில டிவியில் பார்த்தீங்கன்னா, அப்படியே சப்ளை நிக்கும். சில டிவியில் நிக்காது. லோடு குடுத்தா மட்டும் தான் அந்த சப்ளை வந்து கன்டினியூவா போயிட்டே இருக்கும். பேக்லைட் டிரைவர் வந்து நல்லா இருக்குதா, நல்லா இல்லையான்னு செக் பண்ணுறது இப்படி தான் செக் பண்ணணும். இதுவே வந்து பேக்லைட் டிரைவர்ல வந்து ப்ராப்ளம். நீங்க வேற தனியா ஒரு பேக்லைட் டிரைவர் வைக்க போறீங்கன்னா, சில டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை 2 வோல்ட் சப்ளை குடுத்தா போதும். இன்புட் சப்ளை. அதே வந்து ஒரு 43 ஒரு 50 இன்ச்சுக்கு மேல போச்சுன்னா, 24 வோல்ட் இன்புட்டா சப்ளை குடுத்தா தான் பேக்லைட் வந்து பிரைட்டா எரியும். 12 வோல்ட் குடுத்தீங்கன்னா, பேக்லைட் வந்து பிரைட்டா எரியாது. லைட்டா டல்லா தான் எரியிற மாரி இருக்கும். சில பேர் வந்து பேக்லைட் டிரைவர் வச்சுட்டு, பேக்லைட் விட்டு விட்டு எரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பேக்லைட் வந்து டல்லா எரியுதுன்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, இதான். சில டிவில வந்து 12 வோல்ட் மட்டும் தான் வரும். அப்புறம் 24 வோல்ட் வராது. அது மாரி ரிப்பேர் இருந்தா, நீங்க தனியா வந்து பவர் சப்ளை வித் பேக்லைட் டிரைவர் தான் வைக்கணும். அதாவது அந்த மதர் போர்ட்ல இருக்கிற 12 வோல்ட் சப்ளை எடுத்து குடுக்கும்போது, பிரைட் வந்து கண்டிப்பா டல்லா தான் இருக்கும். பேக் லைட்ட மாத்தும்பொழுது, ஒரிஜினல் பேக் லைட் போட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து அப்படியே விட்டுடலாம். இதே வந்து சப்போஸ் பேக் லைட் கிடைக்கல, நான் வேற ஒரு பேக் லைட் தான் செட் பண்ணிக்கிறேன்னா, அதுக்கு வந்து டிவி வந்து ஆன் பண்ணி பார்க்கணும். அதாவது பிரைட் வந்து ஓவர் பிரைட்டா தெரியும். சில டிவில பார்த்தீங்கன்னா, ஓவர் பிரைட்டா தெரியும். சில டிவில வந்து டல்லா இருக்கும். இது மாரி ஓவர் பிரைட்டா தெரிஞ்சாக்கா, நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ் மெனுல போயிட்டு பேக் லைட் சப்ளை வந்து குறைக்கணும். சப்போஸ் அதில ஒரு 80 பாயிண்ட் இருந்ததுன்னா, நீங்க வந்து ஒரு 70 பாயிண்ட் இல்ல 65 பாயிண்ட் வைங்க. மறுபடி பேக் லைட் ரிப்பீட் வராது. பேக் லைட்ட வந்து செட் பண்ண உடனே ஃபிட் பண்ணி கஸ்டமர்ட்ட குடுத்துடுறாங்க. அது மாரி குடுக்கக்கூடாது. இது மாரி சர்வீஸ் மெனுல போயிட்டு கொஞ்சம் டல்லா இருந்தா கொஞ்சம் ஏத்தலாம். இல்ல அதிகமா இருந்தா கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்கப்புறம் கடையில வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 3/4 மணி நேரம் வந்து நம்ம டிவி ஓட விட்டு பார்க்கணும். ஆஃப் பண்ணி போட்டு பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பேக் லைட் பிரச்சனை ரொம்ப ஹெவியா வருது. அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு பேக் லைட்ல ரிப்பேரா இருக்கலாம். அதாவது குவாலிட்டி கம்மியா இருக்கலாம். அப்படி இல்லன்னா பேக் லைட் டிரைவர்ல கூட ஆல்ரெடி ரிப்பேர் இருந்திருக்கும். இதனால வந்து தரோவா செக் பண்ணி தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு குடுக்கணும். இப்ப இந்த டிவி வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதாவது ஒரிஜினல் பேக் லைட்டே போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதனால சர்வீஸ் மெனுல போயிட்டு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணல. அப்படியே பிரைட் வந்து கரெக்ட்டா இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ணல. சப்போஸ் இது மாரி நீங்க பேக் லைட் டிரைவர் தனியா செட் பண்ணாலோ, இல்ல பேக் லைட் சேஞ்ச் பண்ணாலோ, சர்வீஸ் மெனுல போயிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைச்சு குடுங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியா தான் இருக்கும். இப்ப இந்த டிவி வந்து சிம்பிளா பேக் லைட் தான் ரிப்பேரா இருந்து சரி பண்ணி குடுத்துட்டேன். இது மாரி கம்பெனி டிவில பொறுத்த அளவுக்கு பேக் லைட் வந்து ஒரிஜினல் பேக் லைட் தான் போடணும். இது மாரி சைனா டிவில பார்த்தீங்கன்னா, எந்த பேக் லைட்டாவது போட்டு ரெடி பண்ணி குடுக்கலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பேக் லைட் வந்து கிடைக்காது. அதனால நம்ம வேற ஒரு பேக் லைட் போட்டு ஆல்டர் பண்ணி குடுத்தாக்கா, சர்வீஸ் மெனுல போயிட்டு குறைச்சு தான் குடுக்கணும். அப்புறம் பேக் லைட் டிரைவர் செட் பண்ணும்போது, சப்போஸ் ஒரு 32 இன்ச் டிவினா, சிங்கிள் காயில் உள்ள பேக் லைட் டிரைவரே போடலாம். இதே வந்து ஒரு 43க்கு மேல போச்சுன்னா, டபுள் காயில் உள்ள பேக் லைட் டிரைவர் போடுங்க. அதான் வந்து சூட்டபிளா இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, சிங்கிள் காயில் உள்ள பேக் லைட்டே போட்டுட்டு சப்ளை வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரைட் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விட்டு விட்டு எரியுதுன்னு சொல்றாங்க. இதான் கம்ப்ளைண்ட். டிவிக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்புட் சப்ளை வந்து மெயினா 12 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் வரணும். அப்படி வந்தா மட்டும் தான் உங்களுக்கு பேக் லைட்ல அவுட்புட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 56 வோல்ட் இல்ல 100 வோல்ட் கூட எடுக்கும். அப்புறம் பேக் லைட் டிரைவருக்கு வந்து ஆன் சிக்னல் எங்க குடுக்கணும்னு கேட்குறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே போற 12 வோல்ட் சப்ளை இருந்தா கூட குடுக்கலாம். அப்படி இல்லனா போர்ட ஓப்பன் பண்ணி பின்னாடி பக்கம் பாருங்க. பிடபிள்யூன்னு இருக்கும். அதாவது பவர் ஆன் சொல்லிட்டு தனியா ஒரு டேப் இருக்கும். அத டிவி ஆன் பண்ணும்போது 3.3 வோல்ட் வரும். அப்படி இல்லனா 5 வோல்ட் வரும். டிவிய ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அங்கேயே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். அது வந்து நீங்க ரெஜிஸ்டர் இல்லாம குடுக்கலாம். இதே நீங்க டிஸ்ப்ளே போற சப்ளை வந்து எடுத்து குடுக்குற மாரினா, நீங்க வந்து 6.8K போட்டு தான் குடுக்கணும். இப்ப இதுல எதனா டவுட்டா இருந்தாக்கா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன் பேக் லைட் ரிப்பேர் வீடியோ அதிகமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வர வேலை வந்து வெறும் பேக் லைட் ரிப்பேர் வேலை மட்டும் தான் வருது. அதனால சில பேர் இன்னமும் டவுட் கேட்குறீங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன். அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.